கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, சின்னதாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. பள்ளப்பட்டி கணக்குப்பிள்ளை தெரு பகுதியில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் மற்றும் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் மழைநீரை வெளியேற்ற விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சேலம் அருகே பண மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்து திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவரிடம் பாதிக்கப்பட்ட நபர் மனு அளித்தார். சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரிடம் பெரம்பலூர் மாவட்டம் பாப்பாங்கரையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் மிளகாய் வியாபாரம் செய்யலாம் என ஆசை வார்த்தை கூறி 53 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். பணத்தை திருப்பி கேட்டபோது சுரேஷ் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் பெரம்பலூர் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மளிகை கடைக்காரர் தாமோதரன் திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் இன்று புகார் அளித்தார். வீட்டை அடமானம் வச்சு ஹெச்டிபியில் லோன் போட்டிருந்தேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் இந்த மிளகாயில் போடுங்க, ஒரு 3 மாதத்தில் லாபம் எடுத்துடலாம், நம்ம மார்க்கெட்டை விட கிலோவுக்கு 100 ரூபா நான் கம்மியாக தரேன், மொத்தமாக கொள்முதல் பண்ணி தரேன் குண்டூர்லன்னு சொல்லி அங்கே போய் பணம் நான் உடனே கட்டிட்டேன். மொத்தம் 20 லட்சம் 10 லட்சம் திரும்ப எல்லாம் கையிலையும் கொடுத்துருக்கேன். மொத்தம் 53 லட்சத்து சில்லற அமௌண்ட்டு வாங்கிட்டு கடந்த 1.5 வருஷமாக எனக்கு சரக்கு அனுப்பலை. எந்த ஒரு வருஷமாக ஆள் தலைமறைவே. கன்னியாகுமரி சென்ட்ரல் பகுதியில் செல்போன் திருடிய நபரை விடுதி மேலாளர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை சென்ட்ரல் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மேலாளராக பணிபுரியும் சலீம் என்பவரது செல்போனை விடுதியிலிருந்து மர்ம நபர் திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விடுதி மேலாளரை சிசிடிவி காட்சிகளை கொண்டு செல்போனை திருடிய நபர் மற்றும் அதனை விற்பனைக்கு வாங்கிய நபர் என இருவரையும் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். இருப்பினும் போலீசார் அலட்சியத்துடன் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தனது செல்போனை மீட்டு தரவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையில் செயல்படும் பிரபல பிரியாணி கடையில் காலாவதியான 38 கிலோ சிக்கன் மற்றும் உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. எட்டயபுரம் சாலையில் உள்ள பிரபல தனியார் பிரியாணி கடையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்தனர். இந்த சோதனையில் காலாவதியான 38 கிலோ சிக்கன், 3 கிலோ மட்டன் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் காய்கறிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அளித்தனர். மேலும் உரிமம் பெறாமல் ரெஸ்டாரண்ட் நடத்தியதும் தெரிய வந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆய்வுக்கு சென்ற விடியா அமைச்சரிடம் கள் இறக்க அனுமதி வழங்கும்படி விவசாயிகள் வலியுறுத்தியதால் எவ்வித பதிலும் சொல்லாமல் அமைச்சர் நழுவி சென்றார். ஆனைமலை பகுதியில் ஆயிரக்கணக்கான வாழைகள் சூறாவளி காற்றால் சேதமடைந்ததை அறிந்த விடியா அமைச்சர் முத்துசாமி பார்வையிட வந்துள்ளார். அப்போது அங்கிருந்த விவசாயி கேரளாவில் கள் இறக்க அனுமதி உள்ளதை போன்று தமிழ்நாட்டிலும் அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்ததால் அங்கு பரபரப்பு நிலவியது. இங்க கேரளாவில் கல்லு கடையில் போர்டே போட்டு விற்கிறாங்க ஐயா. இங்கே பாருங்க, நாங்களாம் தப்பு சொல்லுங்க. கேரளாவில் கல்லு கடையில் போர்டே போட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்குறதா கேட்குறாங்க, வேற ஒன்றுமே கேட்கல. எவ்வளவு நல்லா போட்டு அந்த விவசாயிகளை வந்து அந்த மாநில அரசு வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்களும் கலெக்டர்கிட்ட பல மனு சொல்லிட்டோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் போலீசாரை தனியார் பேருந்து ஓட்டுநர் ஆபாச வார்த்தைகளால் திட்டி ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டையில் பேருந்தை இயக்குவது தொடர்பாக தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் அரசு பேருந்து நடத்துனர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறியது. இதையடுத்து இரு தரப்பினரையும் விசாரணைக்காக போலீசார் அழைத்துச் சென்ற நிலையில் காவல் நிலையத்திற்கு மது போதையில் வந்த தனியார் பேருந்து நடத்துனர் கார்த்திக் என்பவர் போலீசாரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி ரகளையில் ஈடுபட்டார். ரகளையில் ஈடுபட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் அவரை ஆட்டோவில் ஏற்றி போலீசார் வழியனுப்பி வைத்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆலந்தூர் அருகே மறுசீரமைப்பு செய்யப்பட்ட துணை சுகாதார நிலையம் திறக்கப்படாமல் காட்சி பொருளாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆலந்தூர் ஊராட்சி ஒன்றியம் சிவன் கோயில் தெருவில் துணை சுகாதார நிலையம் இயங்கி வந்தது. இந்த துணை சுகாதார நிலைய கட்டிடம் பாழடைந்ததால் மத்திய சமச்சீர் வளர்ச்சி நிதியில் துணை சுகாதார நிலையம் மறுசீரமைக்கப்பட்டது. இருப்பினும் இந்த துணை சுகாதார நிலையம் செயல்படாமல் பூட்டப்பட்டு காட்சி பொருளாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுகாதாரத்துறை உடனடியாக இந்த துணை சுகாதார நிலையத்தை திறந்து சிகிச்சை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே திருடு போன மாட்டிற்கு பதிலாக பணம் தருவதாக கூறிய போலீஸ் அதிகாரி மீது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பொம்மரசம்பட்டியைச் சேர்ந்த பழனியம்மாள் என்பவரது 2 மாடுகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர்.
இது குறித்து பழனியம்மாள் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தின் அடிப்படையில் 3 பேரை பிடித்து விசாரித்துள்ளனர். இந்த 3 பேரும் பழனியம்மாளை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து திருடு போன ஒரு மாட்டை போலீசார் மீட்டுக் கொடுத்த நிலையில் மற்றொரு மாட்டிற்கு பணம் தருவதாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பழனியம்மாள் தன்னை தாக்கியவர்கள் மீதும் மாட்டிற்கு பணம் தருவதாக கூறிய போலீசார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் குடிநீர் குழாய் இணைப்பு தர மறுக்கும் விடியா திமுக ஊராட்சி துணைத் தலைவர் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாளிகள்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வெடிக்காரன்புதூர் பகுதியில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள 7 வீடுகளுக்கு மட்டும் குடிநீர் குழாய் இணைப்பை விடியா திமுக துணைத் தலைவர் கூத்தன் என்பவர் தர மறுப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தங்களது ரேஷன் அட்டைகளை திருப்பி ஒப்படைப்போம் என்றும் எச்சரித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டுள்ள அரசு கால்நடை மருத்துவமனையை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏரல் அருகே உள்ள நாசரேத் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள கால்நடை மருத்துவமனை கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தரம் உயர்த்தி புதிய கட்டிடம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் இந்த கால்நடை மருத்துவமனை கடந்த சில வருடங்களாக மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதி அடைந்துள்ளனர். இதனால் நாசரேத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே மூடப்பட்டுள்ள இந்த கால்நடை மருத்துவமனையை விடிய அரசு திறக்க வேண்டும் என பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே திருவிழாவில் கலந்து கொள்ள தடை விதித்துள்ளதாக கூறி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தம்பதி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேப்பூர் அருகே ஜாயேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேல் என்பவருக்கும் ஜாயேந்தல் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நாராயணசாமி என்பவருக்கும் முன்விரோதம் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஊரில் நடந்து வரும் கோயில் திருவிழாவிற்கு பழனிவேலிடம் வரி வாங்க மறுப்பதாகவும் இவரது குடும்பத்தை ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் பழனிவேல் அவரது மனைவியுடன் வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதாகவும் எச்சரிக்கை விடுத்தார். 10 பேர் கொண்ட ஒரு குழு எங்களை ஊர் வரி வாங்கக்கூடாது, உங்களை ஒதுக்கி வைக்கிறோன்னு சொல்லி இப்போ திருவிழா 4-5 நாளாக நடந்துகிட்டு இருக்குது சார். எல்லா வீட்லேயும் வேஷ்டி துண்டு கொடுத்துருக்காங்க, பத்திரிக்கை கொடுத்தாங்க. எங்கள் வீட்டை தாண்டி எல்லாம் போய் வரி வாங்குறாங்க. எங்கள் வீட்டில் வரியும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலைங்க சார். நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு எல்லாம் வீட்டில் அழுதுகிட்டு இருக்கிறோம் சார். எங்களை ஊரில் ஒதுக்கி வச்சுட்டாங்க. 2.25 கோடியை ஏமாற்றிவிட்டு வெளிநாடு தப்பிச் செல்ல முயன்ற மலையாள பட தயாரிப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் கொச்சியைச் சேர்ந்த ஜானி தாமஸ் கோவை வடவள்ளியைச் சேர்ந்த துவாரக் உதயசங்கரிடம் கத்தாரில் பணியாற்றிய போது நண்பராக பழகியுள்ளார். அப்போது 2 திரைப்படங்கள் தயாரிக்க உள்ளதாகவும் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என கூறி 2 கோடியே 75 லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதாக கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளார். மேலும் விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பி தேடி வந்த நிலையில் நெடும்பாசேரி விமான நிலையத்திலிருந்து தப்ப முயன்ற நிலையில் கைது செய்து கோவை மாநகர குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். ஜானி தாமஸை கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை தாம்பரத்தில் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய நகரும் படிக்கட்டுகள் இயங்காததால் பொதுமக்களும் வயதானவர்களும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து GST சாலையை கடந்து ரயில் நிலையம் செல்வதற்காக உள்ள மேம்பாலத்தில் செல்ல நகரும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் ஒருபுறம் உள்ள நகரும் படிக்கட்டுகள் இயங்காத காரணத்தினால் ரயில் நிலையம் செல்லும் பயணிகளும் முதியவர்களும் கடும் அவதி அடைந்துள்ளனர். அதிகப்படியான மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த படிக்கட்டுகளை சரி செய்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விடிய ஆட்சியில் தினம்தோறும் அவதியடைந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, சின்னதாராபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. பள்ளப்பட்டி கணக்கு பிள்ளை தெரு பகுதியில் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் மழைநீர் மற்றும் கழிவுநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். மேலும் மழைநீரை வெளியேற்ற விடிய அரசின் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்ததால் மக்கள் நிம்மதி அடைந்தனர். கடற்கரை சாலை, உப்பளம், முத்தியால்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், கன்னியகோவில், காலாப்பட்டு, மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் லேசான தூறல் மழை பெய்து வந்த நிலையில் வானில் தோன்றிய அழகிய வானவில்லை அப்பகுதி மக்கள் பார்த்து ரசித்தனர். உத்திரமேரூர் பகுதிகளில் லேசான தூறல் மழை பெய்து வந்தது. அப்போது உத்திரமேரூர் எல்-துண்டத்தூர் நெடுஞ்சாலை பகுதியில் வானில் தோன்றிய 2 வானவில்லை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பார்த்து ரசித்து சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோலியனூர், வளவனூர், பிடாகம், காணை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாரல் மழை பெய்தது. இதனால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் 1 மணி நேரமாக இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் பகுதி மற்றும் வன்னியம்பட்டி, இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாரல் மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.